திரு நித்யா அவர்கள் சென்ற வியாழக்கிழமை நினைக்கின்றேன் சர்டிபிகேட் கொடுத்துலாம் சொன்னாங்க. நான் ஒப்புக்கொள்ளவில்லை. 17 பேர் இந்த டேலி சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதை கொஞ்சம் பிறருக்கும் அறிமுகப்படுத்திக் கொடுப்பதுதான் முறையாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கு நடப்பதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன டேலிங்கிறது மருந்து சம்பந்தப்பட்டதா, கணக்கு சம்பந்தப்பட்டதா? கணக்கு எந்த நாளும் தொடங்குவாங்க ஒரு எல்லா நாட்டிலுமே எக்ஸப்ட் ஃபியூ கண்ட்ரீஸ். ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு நிகழ்வு, பொருத்தமான நிகழ்வு. இன்னொன்று 3ஆம் முறை தான் இன்னைக்கு எனக்கு சீக்கிரமா நீங்க ஆமிஷ் பண்றாங்க. இது ஒரு பொருத்தம். இன்னொரு பொருத்தம் நான் என்ன சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், சில நிகழ்வுகளுக்கு மேல நமக்கு ஆதிக்கம் கிடையாது, இயல்பா அமைவது. நீங்க எஸ்ஆர்எம் சொல்றீங்களே, இதுல அதுல வந்துட்டு யாருடைய பேர் அழகிறது தெரியுமா? கரெக்டா சொல்லி யாரா பார்க்கலாம். வெரி குட். ஸ்ரீ ராமசாமி மெமோரியல் அப்படிங்கிறதா அவருடைய விளக்கம். சோ ஒரு அதாவது நிகழ்வு, அதாவது எஸ்ஆர், அதாவது நமக்கு தெரியாமலேயே ஸ்ரீ ராமசாமி மெமோரியல் தான் எஸ்ஆர்எம். கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். ஏன்னா சில பேருக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தெரியாது. எல்பின்னா எல்பின்னா அந்த காலத்துல எல்பினா தெரியுமா உங்களுக்கு? லாங் பே ரெக்கார்ட். ஒரு பாட்டு 3 நிமிஷம் தான் பாடும். பழைய பாட்டு ரெக்கார்டு எல்லாம் பாத்துருக்கீங்களா? கிராம போன் ரெக்கார்ட்லாம் 3 நிமிஷம் பாடும். அதுக்கு மேல பாடத்துக்கு அப்புறம் கிராம போன்ல கெப்பாசிட்டி கிடையாது, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 3 பாட்டு 4 பாட்டு சேர்ந்து பாடுற மாதிரி ரெக்கார்டு வந்து அது பேரு லாங் பே ரெக்கார்ட். இப்போ நாங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மயக்க கொடுக்கும் போது முதுகுல ஊசி குத்துவோம், அதுக்கு பேரு எல்பி தான், லம்பார் பங்க்சர். முதுகுல பெரிய தமாஷ் சொல்றாங்க. வந்துட்டு சிசேரியன் பண்ணும் போது, போஸ்ட்மார்ட்டம் இந்த கருத்துல பண்ணும் போது முதுகுல ஊசி குத்துவோம். அதே மாதிரி சின்ன வயிற்றுல ஆபரேஷன் பண்ணும்போது முதுகுல ஊசி குத்த மயக்கம் கொடுப்பாங்க. இது லம்பார் பங்க்சர். இதே